फ्रेंड्स वेलकम टू हेल्थी समेल ब्लॉग இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிட்ஸ்ங்களுக்குலாம் ஃபேவரட்டான போண்டா ரெசிபி தான் செய்ய போறேங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல வச்சு ஒரு போண்டா செய்ய போறேங்க. ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்குல அல்வா செஞ்சிருக்கோம். இப்போ நம்ம போண்டா செய்ய போறோம். அது அப்படியே சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்களா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் நிறைய ஊற்றக்கூடாதுங்க. இதுக்கு அந்த வேக வச்சிருக்க அந்த கிழங்குலையே சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா சேர்த்துட்டு பிசைஞ்சுங்க. லைட்டாக தண்ணி வேணுன்னா தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப மாவாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவ்வளோதாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இதில் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரையை கட்டுப்படுத்துங்க. சருமத்தை பளபளப்பாக வச்சுருக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இது. இப்போது இதை போண்டாவாக போட்டுக்கலாங்க. ஆயில் சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் ரொம்ப சூடுபடுத்திடாதீங்க. ஓரளவுக்கு இருக்கும்போது சேர்த்துடலாம். ஒரு உருண்டையாக சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இல்லைன்னா ரொம்ப கருத்து போன மாதிரி ஆகிடுங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறோம் பாருங்கள். இப்போ லைட் சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 2 இல்லைன்னா 3 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா வெந்துடுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் கலர் மாறிடுச்சு. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு பண்ணி போட்டுருவீங்க. அது உடனே கலர்லாம் ரொம்ப கருத்த மாதிரி ஆகிடும். உள்ளேயும் வேகாது. இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்குங்க. மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான போண்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போண்டா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. ஒன்று எடுத்து பிரித்து பார்க்கலாம். பாருங்கள் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு டீயோடு வச்சு சாப்பிடுங்க.